சிங்கீதம் திரை விமர்சனம். அயான், அஹல்யா பம்ரு, ஷாலினி கொண்டே பூப்படி, நிவேதா பெத்துராய், சிவ நாராயணா பெனர்ஜி, வாம்சி மற்றும் பலர் நடிப்பில் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் வெளிவந்திருக்கும் படம் தான் சிங்கீதம். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். மோசடி குற்றத்திற்காக போபால் சிறையில் தண்டனை அனுபவித்து விடுதலையாகும் ஹீரோ அயானுக்கு அவரது குடும்ப சொத்தின் பத்திரம் கிடைக்கிறது. அதில் அவரது குடும்பத்திற்கு சொந்தமான சுமார் 100 ஏக்கர் நிலம் இருப்பது தெரிய வருகிறது. அந்த நிலத்தை தேடி குபேரபுரம் என்ற ஊருக்கு செல்கிறார். பாலைவனம் போல் காட்சியளிக்கும் அந்த ஊர் மக்கள் தோண்டப்பட்டு இருக்கும் 2 தங்க சுரங்கங்களை நம்பி வாழ்கிறார்கள். அந்த ஊருக்கு அயான் சென்றதும் அந்த தங்க சுரங்கத்தின் மற்றொரு உரிமையாளர் தனது தந்தைதான் என்பதை தெரிந்து கொள்கிறார். எனவே கிடைத்தவரை லாபம் என்று நினைத்து தனது நிலத்திற்கான பணம் கிடைத்தவுடன் அங்கிருந்து ஓடிவிட திட்டம் போடுகிறார். ஆனால் அவரது திட்டம் நிறைவேறாதபடியும் அவரால் அங்கிருந்து வெளியேறாதபடியும் அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. அதன் மூலம் அந்த ஊரில் உள்ள அனைவரும் சாதாரணமாக பேசும் வார்த்தைகளை கூட பாடலாக பாடும் வினோதமான பிரச்சனையில் சிக்கிக்கொள்கிறார்கள். மக்கள் மட்டுமல்ல, அந்த ஊரில் இருக்கும் கோழி கூட அதிகாலை கூவலை சங்கீத பாணியில் வெளிப்படுத்துகிறது. மக்களும் தங்களது சாதாரண வார்த்தைகளை கூட பாடலாக பாடுவதை குபேர கடவுள் கொடுத்த சாபம் என்று கருத அந்த சாபத்தில் இருந்து விடுபட்டார்களா, பணத்தோடு ஓடிவிட நினைத்த ஹீரோ அயானின் திட்டம் நிறைவேறியதா என்பதை வித்தியாசமான முயற்சியோடு சொல்வதே சிங்கீதம். கதையின் ஹீரோவாக நடித்திருக்கும் அயான் கலகலப்பான கதாபாத்திரத்தில் ஜாலியாக வலம் வந்தாலும் அம்மா சென்டிமெண்ட் மற்றும் தன் தவறை உணர்ந்து மனம் மாறும் காட்சிகளில் நடிப்பில் ஸ்கோர் செய்திருக்கிறார். மரங்களையும் இயற்கையும் காப்பதற்கு போராடும் கௌரி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அஹல்யா பம்ரு துருதுரு நடிப்பின் மூலம் பார்வையாளர்கள் மனதில் எளிதில் இடம் பிடித்து விடுகிறார். தங்க சுரங்கத்தின் உரிமையாளராக நடித்திருக்கும் ஷாலினி கொண்டே பூப்படி தனது அளவான நடிப்பு மற்றும் அழகான எக்ஸ்பிரஷன் மூலம் கவர்கிறார். ஒளிப்பதிவாளர் அங்கூர் சி உண்மை எது செயற்கை எது என்று கண்டறிய முடியாதபடி காட்சிகளை படமாக்கியிருக்கிறார். பாடல் வரிகளுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் மத்தியில் சாதாரணமாக பேசும் வார்த்தைகளை பாடலாக ஒலிக்க செய்திருக்கிறார் இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத். கலை இயக்குனர் அரவிந்த் மூலேவின் கைவண்ணங்கள் ஒரு ஊரையே உருவாக்கியிருந்தாலும் அதை உண்மைக்கு நெருக்கமாக உருவாக்கி அசத்திருக்கிறார். அரை மணி நேரத்திற்கு ஒரு பாடல் என்றாலே பாதி பேர் எழுந்து செல்லும் நிலையில உரையாடல்களை பாடலாக்கி படத்தில் இடம்பெறுபவர்கள் அனைவரையும் பாட வைத்து நடிக்க வைத்திருக்கும் இயக்குனர் சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ராவ் அதை எந்த விதத்திலும் போரடிக்காமல் கையாண்டிருப்பதோடு பார்வையாளர்கள் அதை அணோணுவாக ரசிக்கும்படியான காட்சிகளாக கொடுத்து அசத்திருக்கிறார். மொத்தத்தில் சிங்கீதம் வியக்க வைக்கும் வித்தியாசம்.